திமுக தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்ததை எதிர்த்த வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என்ற உத்தரவு நகலை தேர்தல் ஆணையம் நாளை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திமுக வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்ந்து அமலில் இல்லை என்று திமுக தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த வழக்கு தொடர்பாக மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வழக்கு தொடர்பான முழு விவரம். தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த அந்த தலைமை தேர்தல் அதிகாரியினுடைய உத்தரவை எதிர்த்தும் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த உத்தரவுகளை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடர முடியும் என்று தேர்தல் ஆணைய விதிகளை எதிர்த்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த உத்தரவுகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடர முடியும் என்ற விதிகள் முந்தைய தேர்தல்களை பின்பற்றப்பட்டதா என்று விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு நேற்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சங்கா பூர்வலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் தேர்தல் விளம்பரங்களை முறைப்படுத்த எந்த விதிகளும் இல்லை என கூறி தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த உத்தரவுகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அணுகலாம் என 2004ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததாக தெரிவித்தார். இந்த உத்தரவு நீடிக்கிறது என கூற முடியாது என்றும் அதன் பின் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட்ல விதிகள் வகுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதுல மேல்முறையீடு செய்வதற்கு எந்த வழிவகையும் செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் ஆணையம் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் என்ன தெரிவித்தார் என்றால், அந்த கேபிள் டிவி ஒழுங்குமுறை விதிகளின்படி அந்த தேர்தல் விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதை எதிர்த்து ஆந்திரா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் உச்சநீதிமன்றம் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடர முடியும் என உத்தரவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வேறு எந்த நீதிமன்றமோ தீர்ப்பாயமோ இந்த வழக்கு விசாரிக்க முடியாது என்றும் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை இந்த உத்தரவை நீடிக்கும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதனால அந்த உத்தரவு 2004ஆம் ஆண்டு முதல் அமல்ல இருப்பதாக அவருக்கு தெரிவித்தார். இந்த உத்தரவின் அடிப்படையில பல்வேறு குழுக்கள் தேர்தல் ஆணையம் அமைத்தது என்று அவர் குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு நகல் எங்கே என கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு நகல் இல்லை எனவும் உச்சநீதிமன்ற இணையதளத்தில் தான் இல்லை எனவும் தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதிகள் தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர்கிட்ட அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு நகலை நாளை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணைய வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு அந்த வழக்கினுடைய விசாரணை நாளை தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.